ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th and 12th மேக்ஸுக்கு செட் நம்பர் 2ல் இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரீஸை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 5 மார்க்குமே எழுத முடியும். இல்லைனா கண்டிப்பாக கஷ்டமாக கேட்டால் கூட 6 எழுதலாம். அண்ட் 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேற்றே 10 சம் போட்டு நிறைய பேர் அனுப்பிச்சிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாட்ஸ்அப் நம்பர் கீழே தர அனுப்புங்க. அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோஸ் என்னெல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். பப்ளிக் எக்ஸாம் வேறு வரப்போதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சுமே கரியர் கைடன்ஸ் வீடியோ இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு தேவைப்படுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து 11th and 12th செட் நம்பர் 2. இன்றைக்கி ஒரு 10 சம் பார்க்குறோம். இது நீங்கள் 1.5 மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? கொஞ்சம் புதுசாக இருந்தீங்க 2 மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடலாம். சார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் அது தரேன், வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? செட் நம்பர் 2 செட் நம்பர் 1 முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 6.7 அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆட்டிடியூட்ஸ் போடுங்க. எக்ஸசைஸ் 6.7ல் ஃபஸ்ட் ஒன் 4th ஒன் பிளேன் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸசைஸில் 5 மார்க் வருது. 2 சம் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். தேர்ட் சம் எக்ஸாம்பிள் 5.32 எக்ஸாம்பிள் 5.33 இதெல்லாம் போடுங்க. எக்ஸசைஸ் 4.5ல் 5th சம், எக்ஸசைஸ் 4.5ல் 10th சம், எக்ஸசைஸ் 4.5ல் 9th 4th சம், எக்ஸாம்பிள் 4.22 4.23 இது எல்லாமே ஒரே எக்ஸசைஸ். ரொம்ப ஈஸி, ஃபார்முலா ஓரியன்ட். நான் சின்னதாக ஃபார்முலா வரும், போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். LHS RHS. எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம், எக்ஸாம்பிள் 2.35, எக்ஸசைஸ் 2.8ல் 5th சம். இது எல்லாமே 5 மார்க் தான். இன்றைக்கி இதெல்லாம் போடுங்க. கட்டாயம் உங்களால் ஏதாவது சாதிக்க முடியும். கண்டிப்பாக போடுங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 8.2 9th 2வது, கோப்ளானரில் 2வது, எக்ஸாம்பிள் 7.25. ஸோ இது வந்து 7th சாப்டரில் ஃபேக்டர் தியரமில். எக்ஸசைஸ் 7.2ல் 4th சம், ரொம்ப முக்கியமான சம் ப்ராப்பர்ட்டியில். 4th அதாவது 4th சம்மும் கிடையாது, 4th ஒன் வந்து உங்களுக்கு என்ன சம்னா இன்றைக்கி லிமிட் ஆஃப் θ to 0 sin θ by θ equal to 1 ரிசல்ட் நம்பர் 9.1 9th சாப்டரில் முக்கியமான ரிசல்ட்டு இன்றைக்கி போட்டுருங்க. 10.4ல் 25th சம், எக்ஸசைஸ் 10.4ல் 26th சம், எக்ஸாம்பிள் 10.24, எக்ஸாம்பிள் 10.26 இது எல்லாம் 10.4ல் இருக்க சம்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போடுங்க. கண்டிப்பாக வரும். நேப்பியர் ஃபார்முலா போட்டு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும். அந்த ஈக்குவேஷன் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. எக்ஸசைஸ் 1.3ல் 2 3 அது ஈஸி தான், ஃபஸ்ட்டு சாப்டர். எக்ஸசைஸ் 1.3ல் 10. ஸோ இன்றைக்கி எல்லாமே ஈஸியான சம் தான். ஒருவேளை 10th சாப்டர் யாரோ புதுசாக படிக்கிறவங்களா இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். 4 கணக்கு தான். ஸோ கட்டாயமாக இன்றைக்கி இருக்க சம்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 11th சூப்பர். 12th இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிச்சிருவோம். 2வது நாள் வந்துட்டிங்க. நேற்று ஒரு 10 12 சம் போட்டிங்க, இன்றைக்கி ஒரு 10 12 சம் போடுறீங்க. கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு இது சொல்லுங்கள். நிறைய பேத்துக்கு தெரியுதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு 3 நாள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செட்டை போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தேங்க்யூ.